கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 18/2/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதமும் அபிஷேகமும் இவரோடு இருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரம் இவரோடு இருந்து நன்மை தருவதாக, உங்களுடைய கிருபையானது இவரோடு இருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும் தகப்பனே. சங்கீதம் 43:3 நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/2/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் உண்டாகும்படியாக நீர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கரமப்பா எங்களுடைய தேசத்திலிருந்து செயல்படுவதாக உடைய கிருபை மாத்திரம் இருந்து செயல்படட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்க நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.